பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூர் வழியாக இந்தியாவிற்குள் இன்று அதிகாலை தீவிரவாதிகள் ஊடுருவ முயன்றுள்ளனர். இதனை தடுத்திடும் வகையில் ராணுவ வீரர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் ஜம்முவில் உள்ள எமது செய்தியாளர் அரவிந்த். ஜம்மு மாநிலத்தில் உள்ள அக்னோர் என்ற இடத்தில் உள்ள இந்திய ராணுவ முகாம் மீது பாகிஸ்தான் ராணுவ தரப்பினர் துப்பாக்கிச்சூடை துவங்கினார்கள். இது சரியாக ஒரு 9:30 மணி அளவில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றது. 9:30 மணி அளவிலிருந்து 9:30 மணி அளவிலிருந்து 10 மணி வரை இந்த ஒரு இன்டர்மீடியட் ஃபயர் எனப்படும் ஒரு மோட்டார் ஷெல்லிங் துப்பாக்கிச்சூடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அக்னோரில் இதுதான் முதல் முறையாக ஒரு எல்லை தாண்டிய ஒரு துப்பாக்கிச்சூடு நடைபெறவில்லை. கடந்த 4 தினங்களாகவே ஒவ்வொரு நாளும் அதிகாலை 3 மணியோ அல்லது 4 மணிக்கோ இது போன்ற ஒரு திடீர் துப்பாக்கிச்சூடு தொடர்ந்து ஒரு 2-3 மணி நேரங்கள் தொடரும். அதுக்கு இந்திய ராணுவ தரப்பிலிருந்து தக்க பதிலடியும் தருவார்கள். இதுதான் கடந்த 3 அல்லது 4 நாட்களாக நடந்து வந்தது. இந்நிலையில் நேற்று சரியாக ஒரு 9:30 முதல் 9:45 மணி அளவில் அந்த அக்னோர் என்ற ராணுவ கேம்ப் மீது பாகிஸ்தான் ராணுவ தரப்பிலிருந்து ஒரு சீஸ்ஃபயர் வயலேஷன் எனப்படும் ஒரு அத்துமீறி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடங்கியது. இது தொடங்கிய ஒரு 15-20 நிமிடங்களிலேயே காஷ்மீரில் உள்ள, அதாவது காஷ்மீர் மாநிலத்தின் தலைநகரமான ஸ்ரீநகரிலிருந்து ஒரு 30 முதல் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாரமுல்லா என்ற இடத்தில் இந்தியாவின் 2 ராணுவ முகாம்கள் உள்ளன. ஒன்று இந்தியா ராணுவத்திற்கு சொந்தமான 46 ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் கேம்ப். அதே போல அதற்கு தொட்டு அடுத்து உள்ளது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எனப்படும் எல்லை பாதுகாப்பு படைக்கு சொந்தமான முகாம். 2 முகாம்கள் அடுத்தடுத்து உள்ளன. சரியாக ஒரு 10:25 மணி அளவில் அந்த பிஎஸ்எஃப் கேம்ப் மீது ஒரு தாக்கல் சம்பவம் நடைபெற்றது. தற்போது நமக்கு கிடைத்த தகவல் படி ஒரு 3 முதல் 5 தீவிரவாதிகள் 2 குழுக்களாக பிரிந்து முதலில் பிஎஸ்எஃப் கேம்பை தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் பிஎஸ்எஃப் கேம்பை பொறுத்தவரை அங்கிருக்க அனைவருமே தற்போது எல்லையில் பதற்றமான சூழ்நிலையில் நிலவுவதால் அங்கிருக்கிற எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் முழுவதுமாகவே அந்த பிஎஸ்எஃப் பார்டருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மிகவும் சொற்ப பிஎஸ்எஃப் ராணுவ வீரர்களே அங்கு இருந்துள்ளனர். உடனடியாக 46 ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் வீரர்கள் இதற்கு பதில் தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். 10:30 மணி அளவில் தொடங்கிய தாக்குதல் ஒரு 11:30 மணி அளவில் சற்று ஓய்ந்தது. ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில மணி நேரங்கள் அந்த எந்த தாக்குதலும் எந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெறவில்லை. அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு 1:30 மணிக்கு மீண்டும் இது துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடங்கியுள்ளது. அதிகாலை 2-3 மணி அளவில் இந்த சம்பவமானது தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளது. இந்த தாக்குதலின் இறுதியில் 2 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். அதே போல இந்திய தரப்பிலிருந்து ஒரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது இந்திய எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒரு வீரர் நிதின் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். அதே போல சல்வீந்தர் என்பவர் படுகாயமுற்று 46 பெட்டாலியனின் ராணுவ மருத்துவமனையில் அவர் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதே போல 46 ராஷ்டிரிய ரைஃபிள்ஸை சேர்ந்த 3 ராணுவ வீரர்களும் இதில் படுகாயம் அடைந்துள்ளனர். தற்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால் 3 முதல் 5 தீவிரவாதிகள் 2 குழுக்களாக பிரிந்து அந்த தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். இதே உத்தியை தான் அவர் ஊரியிலும் பயன்படுத்தினார்கள். இரண்டுமே ஊரி எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட ஒரு முகாமோ அதே போலத்தான் பாரமுல்லா அதை விட கொஞ்சம் சென்சிட்டிவ். ஏனென்றால் இராணுவத்தின் உயர் அதிகாரிகளும் பாரமுல்லா அந்த இராணுவ முகாமில் இருக்கிறார்கள். அவர்களுடைய அலுவலகங்களும் அவர்கள் தங்குவதும் அந்த இடத்திலே உள்ளது. இரண்டுமே ஜேலம் நதிக்கரையின் கரையோரத்திலே 2 இராணுவ முகாம்களே உள்ளன. இதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்னவென்றால் இந்த 2 முகாம்களிலுமே ஒரு சென்டர் சிவிலியன் பேசேஜ் எனப்படும் பொதுமக்களின் போக்குவரத்துக்காக ஒரு ரோடு உள்ளே செல்கிறது. அதே போல உள்ளேயும் பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். இரண்டுமே இந்த 2 முகாம்களுக்கான ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக இங்குள்ள இராணுவ அதிகாரிகளால் பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் மற்ற இராணுவ முகாம்களை பொறுத்தவரை முழுவதுமாக இராணுவ கட்டுப்பாட்டிலே இருக்கும். எந்த வெளியாட்களும் உள்ளே செல்ல முடியாது, வெளியே வர முடியாது. ஆனால் இந்த 2 இடத்துலையுமே சிவிலியன் பேசேஜ் இருப்பதால் பொதுமக்களும் உள்ளூர்வாசிகளும் அங்கு உள்ளே சென்று வந்து கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு டிராபேக்காக பார்க்கப்படுகிறது. ஊரில் எந்த உத்தியை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினார்களோ அதே உத்தியை தான் பாராமுல்லாவிலும் தீவிரவாதிகள் பயன்படுத்த முயன்றார்கள். ஆனால் இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது. அவர்கள் 46 ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் கேம்பை உள்ளே நுழைய விடாமல் இராணுவத்தினர் அவர்களை வெளியே தடுத்து நிறுத்தி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈடுபட்டனர். சரியாக ஒரு 3 முதல் 4 மணி நேரம் துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பிறகு 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். மற்ற தீவிரவாதிகள் எங்கே இருக்கிறார்கள், அவர்கள் என்ன ஆனார்கள் என்பது குறித்து தேடுதல் பணி தற்போதும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்னும் அந்த ஒரு சண்டை இன்னும் முடிந்த பாடில்லை. ஏனென்றால் 5 தீவிரவாதிகள் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதற்கான ஒரு ஆதாரங்கள் இந்திய ராணுவத்திடம் உள்ளது. ஆனால் 2 பேர் மட்டுமே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மற்ற 3 என்ன ஆயினர், அவர்கள் மீண்டும் ஜேலம் ஆற்றில் குதித்து தப்பிவிட்டார்களா அல்லது வேறு ஏதேனும் இடத்தில் ஒளிந்திருக்கிறார்களா என்பது குறித்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது.